எஸ்எஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்இ சேனல். இன்றைக்கி டே சிக்ஸோட கிளாஸுக்கு போகலாம். இன்றைக்கி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து லீஃபில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீட்டில் எடுத்திருக்கேன். சேம் 23 சைஸ் நீட்டில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேங்க பேரலராக. ஸோ அதே லைன்ஸில் கீழேருந்து த்ரெட் எடுங்க. கீழேருந்து த்ரெட் எடுத்துட்டு மேலே குத்திட்டு அந்த எடுக்கிற த்ரெட்டு வந்து பின்னாடி இழுத்துட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்படியே மறுபடியும் மேலே போங்க. மேலே போயிட்டு அப்படியே நூல் வந்து பின்னாடி இழுக்கணும். உங்கள் சைடு இழுத்திங்கன்னா தான் அந்த த்ரெட்டு வந்து திரியும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். கீழே அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின், மேலே ஒரு செயின் எடுத்துகிட்டு அது கீழே அப்படியே மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின், மேலே ஒரு செயின், மறுபடியும் கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின், மேலே ஒரு லாங் செயின், அதே மாதிரி கீழே ஒரு லாக் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு செயின். இது பேர் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஸ்டிச் பண்ணணும். நல்லா கவனமாக பாருங்கள். நூல் திரியும், கட் ஆகும். பட் கான்ஃபிடென்ட் விட்டுறாதீங்க. அது கட் ஆனால் கூட பரவாயில்ல. அதை எடுத்துகிட்டு நூல் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் திரிஞ்சிருக்குதோ அந்த நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். ஸோ நெருக்கமாக போட்டாக்கா ஒரு டிசைன் வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டாக்கா அதுவே வந்து வேறு மாதிரி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாக் பண்ணிடுறேன். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அப்படியே கட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் அது நாட் போட்டுட்டு மறுபடியும் நான் ரீலாக் பண்ணியிருக்கேன். ஸோ லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதே ஸ்டிச் வந்து லீஃபில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லீஃப் ஷேப் போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. டிவைட் பண்ணிவிடுங்க. இந்த சைடு ஒரு பார்ட்டு, அந்த சைடு ஒரு பார்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க. இப்போது இந்த டிப்பில் போடாதீங்க, இந்த முனையில் போடாதீங்க. கொஞ்சம் இறக்கி உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அங்கேருந்து குத்தி நூல் எடுத்துட்டு மேலே போய் குத்தி மறுபடியும் கீழே வந்துட்டு ரிவர்ஸில் வந்துட்டு அது பக்கத்துலேயே அங்கே எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் மறுபடியும் இந்த பக்கத்துலேயே அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயே பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் கீழே அகெயின் இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி ஸ்டிச்சிங்ஸ் வரும். அந்த இலை ஷேப் நீங்கள் லைன் அவுட்டர் லைன் எடுத்து எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பக்கத்துலேயே ஒட்டியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே ஸ்டிச் பண்ணணும். இது நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு அது கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க.
மாற்றி மாற்றி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு நீடில் 2 சைட்லேயும் மாற்றி மாற்றி வரும். ரொம்ப ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணாதீங்க த்ரெட்டை, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டை. நீடில் ப்ராக்டிஸ் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு த்ரெட்டு தெரியாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்ஸ் வந்து கரெக்டாக வரும். லாஸ்ட்டு ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் போடுறதா லாக் போடலாம். இல்லை நான் வந்து வெளியில் இதுக்கு அவுட்ரு பார்டர் வந்து க்ரீன்லேயே கொடுக்குறேன் நான். அப்படி உங்களுக்கு வேறு கலரில் கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் லாக் பண்ணிவிட்டு வேறு ஷேடில் நீங்கள் கொடுக்கலாம், வேறு கலர்ஸ் வேறு கலர் த்ரெட்டில். டபுள் லைன் கூட போட்டுக்கலாம், சிங்கிள் லைன் தான் இல்லை, டபுள் லைன் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் அவுட்டர் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். சிங்கிள் லைனும் போடலாம், நான் டபுள் லைன் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்ததும் லாக் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், நான் கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கில், அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங்கு. நார்மலாக இப்படி இந்த மாதிரி டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் லீஃப் ஃபில்லிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in the next video.